ரிமோட் கண்ட்ரோல். இதற்கு என்னோட வீட்ல என் ஹஸ்பண்ட் வைத்த செல்ல பெயர் ரீனா. யூசுவலா யாராவது எங்க வீட்டுக்கு வரும்போது டிவிய முதல்ல ரிமோட்ட யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிருவோம். இத எல்லார் வீட்லயும் செய்ய மாட்டாங்க. குறிப்பா ஆண்கள் நம்மட்ட பேசிக்கிட்டே சேனல ஓரக்கண்ணால் மேய்வார்கள். அப்போ பிரபுதேவா ஆடிக்கிட்டு இருக்கும்போது சிங்கம் மான தொரத்தும், சினேகா சிரிப்பாங்க. காஷ்மீர்ல தீவிரவாதி குண்டடிபட்டு விழுவாரு. எட்வர்ட் ஹீத் பேசுவதை கேட்பதற்கு முன் சதாம் ஹுசேன் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வைத்துக் கொள்வார். தலை சுத்தம். 5 செகண்டுக்கு மேல் எதையுமே நம்ம பார்க்க விட மாட்டாங்க. ரீனாவை பிடுங்கி கொள்ளலாமாங்கிற ஆத்திரம் உங்களுக்கும் வந்திருக்கும். ஆண்கள் ஏன் அடிக்கடி சேனல் மாற்றாங்க? இதோ எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கற்றதும் பெற்றதும் நூலில் எழுதிய சுவாரஸ்யங்கள் 8 இன்று பிரஸ் இன்ஃபோ சேனலில் உங்களுக்காக. ஆண்கள் ஏன் அடிக்கடி சேனல் மாற்றாங்க என்பதற்கு பல சுவாரஸ்யமான காரணங்கள் சொல்லப்படுது. அவற்றில் 8. ரிமோட் கண்ட்ரோல் என்பது ஆண்களுக்கு ஒரு விதமான சக்தி தருகிறது. நான் தான் குடும்ப தலைவன், எனக்கு கீழ்ப்படிந்துதான் டிவி உட்பட எல்லோரும் இயங்க வேண்டும் என்கிற ஆணாதிக்க செயல் என்கிறார்கள். ஒரு மனைவியோட கூற்றின்படி, என் கணவரால் என்னை கண்ட்ரோல் செய்ய முடியல, ரிமோட் கண்ட்ரோலை இம்சை செய்கிறார். ஆண்களின் ஆதிகால வேட்டையாடும் குணத்தின் நவீன வடிவம் இது. கையில ரிமோட் வைத்திருக்கும் ஆண் சுவாரஸ்யமான இரைகளை தேடும் வேட்டை மிருகம். ஆண்களுக்கு உடனடியாக காரியம் நடக்க வேண்டும். மேலும் கொஞ்சம் சந்து கிடைத்தா அங்க என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை தவறவிடக்கூடாது என்கிற எட்டி பார்க்கும் ஆசையும் உண்டு. எப்போதும் ஆண்களுக்கு கொஞ்சம் அலையும் ஆசையும், இருக்கிறத விட்டு பறக்கிறதை பிடிக்கும் ஆசையும் உண்டு. இதை பார்த்தாகிவிட்டதே, வேறு ஏதாவது கிடைக்கிறதா பார்ப்போம் என்கிற நப்பாசை. ஒரு எலி, பூனை, நாய் போல் பாவ்லாவியன் ரெஃப்ளெக்ஸாக பட்டனை அழுத்தும் போதெல்லாம் சந்தோஷம் கிடைத்தால் அதிகம் சேனல் மாற்ற மாட்டாங்க. ஆனால் அப்படி கிடைப்பதில்லை. அதனால் சந்தோஷத்தை தேடி இன்னும் இன்னும் தாவல். ரிமோட் கண்ட்ரோல் என்பது ஒரு கணவன் தன் மனைவியை சுலபமாக வெறுப்பேற்றுவதற்கான சாதனம். ஒரு மனைவி எழுதியிருந்தார், என் கணவனுக்கு பக்கவாதம் வந்து மெல்ல மெல்ல செயலிழந்து கொண்டிருந்தார். கடைசி வரை அவரால் தன்னிச்சையாக செய்ய முடிந்த காரியம் ஒரு பென்சிலை வாயில் வைத்துக்கொண்டு மிகுந்த சிரமத்துடன் ரிமோட்டின் பட்டனை அமுக்குவதே. அந்த காரியம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதையும் இழந்த பின் அவர் இறந்து போனார். நீங்கள் ஒரு சேனல்ல சராசரியா எத்தனை நேரம் தங்குகிறீர்கள் என்பதை வைத்து உங்கள் ஆணாதிக்க சுபாவத்தை கணக்கிடலாம். மீண்டும் சுவாரஸ்யங்கள் தொடரும். பிரியங்களுடன் பிரசன்னா.